அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஃபாரூக். இன்னைக்கு மட்டன் பிரியாணி, 65 காடை, எறா, மீன், இது எல்லாமே 400 பேருக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம டீமில் இருக்க எல்லாருமே பார்க்கலாம். இவர் நம்ம சாகர் பாய், தாங்கல் பகுதியோடைய ஊர் தலைவராக இருக்காரு. இவங்க நம்ம தமிழ், இவங்க ரஃபி பாய். சைனீஸ் ஃபுட் எல்லாம் இவங்ககிட்ட தான் செய்வோம், ரொம்ப நல்லா செய்வார். கலீல் கேமராவை பார்க்கவே மாட்டாரு. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இவர் நம்ம சுபான் பாய். டேபிள் கிளாத், வாட்டர் பாட்டில், லீஃப் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். மொத்தமாக 50 கிலோ செய்ய போகிறோம். 8 கிலோ ஆயில், 2 கிலோ நெய் ஊற்றுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 10 கிலோ, ஆயில் 4 கிலோ, நெய் 1 கிலோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 25 கிராம் கணக்கில் போட்டிருக்கும். ஓகே பையா, வெல்கம் டு கேரளா. இப்போ சூப் தேடிங்க. வெங்காயம் எல்லாம் சவுந்துடுச்சு. இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு. தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர். தண்ணி 20 லிட்டரு. அதேதான் அப்படியே அதேதான். தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா, தயிர். போடுப்பா போடுப்பா. அப்படின்னா தண்ணி 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 ஊத்து. அப்படியே ஒரு கேன் தண்ணி. மூடி கலர் மூக்காயா மசாலா பண்ண கோச்சோட பாய் மசாலா பண்ணானே. எறா தொட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம். மட்டன் சூப் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு ரசம் வேணும் இல்லைண்ணே, அதுக்காக உப்பு காரம் பார்த்துக்கலாம். ஓகே, மசாலா கொஞ்சம் வெந்தோடனே மட்டன் ஆட் பண்ணிக்கலாம்.
கறி போட்டாச்சு. கலீல் தட்ட முடுங்க. ஒரு 50 பேருக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. வெஜ் பிரியாணி ரெடி. ஒன்றரை கிலோ உப்பு போட்டுடலாம் உலையில. கறி வந்துருச்சான்னு செக் பண்ணியிருக்கோம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கறி வெந்துருச்சு. எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். ஒலை வந்துருச்சு. அரிசி போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 75% அரிசி வெந்துருச்சு. 25% அதில் தம்மில் வேக வச்சுக்கோம். எடுத்துருவோமா? உப்புக்கார பக்கம் உப்புக்காரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கவா இருக்கு. காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தொண்டைக்கு இடிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு வந்து ஒரு கிலோ அதிகமா போட்ட மாதிரி ஃபீலிங்ல இருக்கணும். சரி, நான் நெருக்கூடாது. ஜமா ஜமா தம் போட்டு சரியாக 25 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ சாப்பாடை பார்க்க போகிறோம். सामान बंद कीजिए। क्या है नहीं
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். இதே நம்ம ஃபுட் ஏரியா. ஆர்டர் ஏதாவது இருந்தால் கீழே இருக்க ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.